வலது காதில் ஹியரிங் எய்டை பொருத்தி கொண்டு தன் முன்னே உட்கார்ந்திருப்பவர்களை தீர்க்கமுடன் பார்த்தார். சிவில் வழக்குகளில் சிங்கம் என்று பெயரெடுத்த எஸ்பி நாராயண சுவாமி. சொல்லுங்க, என்ன விஷயம்? காலங்காத்தால வேதகிரி குடும்பம் மொத்தமும் என்னை பார்க்க வந்திருக்கிறதென்றால் விஷயம் இல்லாம இருக்காது, கணீர் என்ற வெண்கல குரலில் கேட்டார். எதிரே உட்கார்ந்திருந்த ராமநாதன் எழுந்தான். அவருக்கு அருகே நாட்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு சற்று உரத்த குரலில் பேச ஆரம்பித்தான். வக்கீல் சார், அப்பா இருக்கிற காலத்துல இருந்தே நம்ம குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்னோட தம்பி சுதாகரும் அவனோட சம்சாரம் லலிதாவும் போன வருஷம் கார்ல போறப்ப ஆள் இல்லாத லெவல் கிராசிங்கில் ரயில் மோதி 2 பேரும் இறந்ததும் தெரியும். அவங்களோட ஒரே பொண்ணு 7 வயசு சித்ரா இன்னைக்கு தகுந்த கார்டியன் இல்லாம நிக்கிறா. அவளுக்கு யாரு கார்டியனா இருக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ள கொஞ்சம் அபிப்பிராய பேதம். அதை நம்ம குடும்ப வக்கீலான நீங்க தான் சால்வ் பண்ணி வைக்கணும். ராமநாதனின் பேச்சை கேட்டபடியே அந்த உறவு கும்பல் மீது தன் பார்வையை ஓடவிட்டார் வக்கீல். விபத்தில் இறந்து போன சுதாகர் ஒருவன்தான் வேதகிரியின் பிள்ளைகளிலேயே செல்வாக்கோடும் செல்வத்தோடும் வாழ்ந்தவன். பட்ட மேற்படிப்பு முடித்து இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்றில் நல்ல வேலையில் இருந்தவன். காரும் பங்களாவும் லாக்கரில் நகை நட்டுமாய் செழிக்க வாழ்ந்தவன். அந்த பசையுள்ள இடத்தில் சித்ராவுக்கு கார்டினா ஒட்டி கொண்டு புல்லுருவியாய் உறிஞ்ச நினைக்கிறது இந்த உறவு கூட்டம். அதற்குத்தான் இவ்வளவு போட்டி. ராமநாதன் ஒரு ரேஸ் பைத்தியம். சட்டை பையில் 10 ரூபாய் இருந்தால் போதும். குதிரையின் வாலில் கட்ட துடிப்பவன். ராதாகிருஷ்ணன் ஊர் முழுக்க கடனை வாங்கிவிட்டு தலையில் துண்டை போட்டுக்கொண்டு ராத்திரியில் மட்டும் வெளியே வருபவன். சேகரன் சினிமா வெறி பிடித்து 5க்கும் 10க்குமாய் அண்ணன்மார்களிடம் கையை ஏந்தி கொண்டு வருபவன். லலிதாவின் அண்ணன் துரைராஜ் கள்ளச்சாராய வியாபாரத்தில் மும்முரமாய் மூழ்கி இருப்பவன். வருடத்தில் 2 மாதமாவது ஜெயிலில் வாசம் உண்டு. லலிதாவின் அப்பா வெங்கடாச்சலம் தான் நடத்தி கொண்டிருந்த ஸ்டேஷனரி மார்ட்டை திவாலாகி மூடிவிட்டவர். சித்ராவுக்கு கார்டியனாக இருக்க நீங்க எல்லோரும் காட்டுற ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீங்க எல்லோருமே கார்டியனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது முடியாதே. யாராவது ஒருத்தர் தான் கார்டியனாக இருக்க முடியும். உங்கள ஒருத்தரை நிராகரிச்சுட்டு இன்னொருத்தருவரை கார்டியனா போட்டா வீணா என் மேல உங்களுக்கு மனஸ்தாபம் வரும். சித்ரா தன்னுடைய கார்டியனை அவளே தேர்ந்தெடுக்கட்டுமே. சித்ராவுக்கு என்ன தெரியும்? வக்கீல் சார், சின்ன பெண்ணான அவளுக்கு நல்லது கெட்டது என்ன தெரியும்? ராதாகிருஷ்ணன் குறுக்கிட்டான். அவளுக்கு இப்ப என்ன வயசு? வர்ற சனிக்கிழமை அவளுக்கு 6 வயசு முடிஞ்சு 7 துவக்கம். ராமநாதனின் மனைவி சொன்னாள். வக்கீலின் முகம் பிரகாசமாகியது. அப்போ வர சனிக்கிழமை சித்ராவுக்கு 7வது பிறந்த நாள். ஆமா, பிறந்த நாளை கொண்டாட போறீங்களா? கண்டிப்பா வக்கீல் சார். தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அதன் மனசுல எந்த குறையும் வரக்கூடாது. கிராண்டா பர்த்டேய கொண்டாட போறோம். ராமநாதன் ஆர்வமாய் சொன்னார். தட்ஸ் குட். வக்கீல் ஹியரிங் எய்டை சரியாக பொருத்தி கொண்டு எழுந்தார். கண்ணீர் என்ற குரலில் எல்லோரையும் பார்த்தபடி சொன்னார். நான் இப்ப சொல்ற இந்த ஏற்பாட்டை நீங்கள் எல்லாரும் ஏத்துக்கணும். வேதகிரியோட குடும்பத்துல வீண் சச்சரவு வரக்கூடாதுங்கிற ஆசையில இந்த தீர்மானத்துக்கு நான் வந்திருக்கேன். வர சனிக்கிழமை நடக்க போற சித்ராவோட பிறந்த நாள் விழாவில உங்கள யாராச்சும் ஒருத்தர சித்ரா தன்னோட கார்டியனா தேர்ந்தெடுக்க போறா. அவளுக்கு நாம பண்ணி இருக்கிற இந்த முடிவு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது. சித்ரா பிறந்த நாள் கேக்கை வெட்டி முதல் கேக் துண்டை உங்கள யார் வாயில ஊற்றாளோ அவதான் அவங்களுக்கு கார்டியன். என்ன புரியுதா? உட்கார்ந்திருந்த எல்லோரும் தத்தம் மனைவிகளோடு கிசுகிசுத்தனர். ஆரம்ப வினாடியில் இதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தவர்கள் கூட பிறகு வக்கீலின் வார்த்தைகளில் இருந்த நியாயத்தை உணர்ந்து அதற்கு கட்டுப்பட்டனர். அந்த சனிக்கிழமையும் அவசர அவசரமாய் வந்துவிட்டது. மாடிப்படிகள், பங்களாவின் முன்புறம் செழித்திருந்த கரும்பச்சை மரங்கள் எல்லாவற்றிலும் சீரியல் மின்ன வண்ண பல்புகள் கனிக்குலைகளாய் ஊஞ்சலாடின. மெலிதான வாத்திய இசை இதமான ரேடியோவிலிருந்து வழிந்து கொண்டிருந்தது. இளம் ரோஸ் வண்ணத்தில் பட்டு பாவாடையுடன் அதே வண்ணத்தில் ஜாக்கெட்டும் அணிந்து ஒரு ஊட்டமான ஊட்டி ரோஜா பூவை போல் தளத்தளத்தாள் சித்ரா. கழுத்தில் தன் தாயின் புஷ்பரக கல் நெக்லஸை வர்ணங்களை வாரி இறைக்க ஒரு மணிப்புறாவை போல் வளைய வந்து கொண்டிருந்தாள். அம்மா சித்ரா, மெதுவா நடந்து போமா, ஓடாத. சித்ரா குட்டிக்கு இந்த பட்டுப்பாவாடை ரொம்பவும் பிரமாதம். சித்ரா கண்ணு, இன்னைக்கு நீ ரொம்பவும் அழகா இருக்கிற. சித்ராமா, இன்னைக்கு சாயந்தரம் பெஞ்சு சினிமாவுக்கு நாம போலாம், ரிசர்வ் பண்ணிருக்கேன். தலைக்கு தலை கரிசனம் வழிந்தது. சில சமயங்களில் வெள்ளமாய் பொங்கிற்று. சித்ராவை தாஜ்மஹால் கேக்குக்கு முன்பாக நிறுத்தி அவள் கையில் சிறிய எவர் சில்வர் கத்தி ஒன்றை கொடுக்க சித்ராவின் தோழிகள் 7-8 பேர் கோரசாய் ஹாப்பி பர்த்டே பாட சித்ரா எரிந்து கொண்டிருந்த 7 மெழுகுவத்திகளையும் ஊதி அணைக்க எல்லோருமாய் படப்படவென்று கைகளை தட்டினார்கள். சித்ரா கேக்கின் மையத்தில் அடிப்பாகத்தில் கத்தியை வைத்து முக்கோணமாய் ஒரு சிறிய துண்டை வெட்டி எடுத்தாள். வக்கீல் எட்டி நின்றபடியே குரல் கொடுத்தார்.
அம்மா சித்ரா, அந்த முதல் கேக்கு துண்டை இங்க இருக்கிறவங்களையே யார் மேல உனக்கு அதிக பிரியமோ அவங்களுக்கு கொடுமா. சித்ரா ஒரு வினாடி யோசித்தாள். எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் கத்தியை கையில் எடுத்து வெட்டப்பட்ட கேக் பாகத்திற்கு பக்கமாய் இன்னொரு முக்கோண துண்டை அறுத்தாள். 2 கைகளிலும் 2 துண்டங்களை எடுத்துக்கொண்டு மெல்ல நடையிட்டாள் சித்ரா. சுற்றி இருந்தவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து விழித்து கொண்டு புரியாமல் வழிவிட்டனர். அவள் பட்டுப்பாவாடை சரசரக்க மெல்ல நடந்து எதிரில் இருந்த அறையை நோக்கி நடந்தாள். கூடவே உறவு கூட்டமும் தொடர்ந்தது. அறைக்குள் நுழைந்தாள் சித்ரா. அறையின் வலது பக்க சுவரில் நடுநாயகமாக பெரிதுபடுத்தி மாட்டப்பட்டிருந்த சுதாகர் லலிதா போட்டோக்களின் அடியில் நின்றாள். கையிலிருந்த 2 கேக்கு துண்டங்களையும் படங்களின் அடியில் வைத்துவிட்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள் சித்ரா. அம்மா. உதடுகள் ரோஜா அரும்புகளாய் துடித்தன. விக்கி விக்கி அழுதபடி பேச ஆரம்பித்தாள். அம்மா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். போன வருஷம் என்னோட பிறந்த நாளப்ப உங்க கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு கேக்க வாயில ஊட்டி விட்டேன். ஆனா இந்த வருஷம் என்ன மட்டும் பிறந்த நாளை கொண்டாட சொல்லிக்கிட்டு நீங்க போயிட்டீங்களேம்மா அம்மா என்று அழ ஆரம்பித்தாள். சித்ரா பெருங்குரல் எடுத்து அழ அந்த சின்னஞ்சிறு ஜீவனின் தவிப்பை புரிந்து கொண்ட உறவு கூட்டமும் சட்டமும் அந்த ஜீவனை சமாதானப்படுத்த முடியாமல் விழித்தது. சித்ராவின் தாய் தந்தை இறந்த பிறகு அவளுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்குமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.